என்னையா புரிஞ்சுக்கிறது? இவனை மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்து என் வீட்டுல போட்டு போயிட்டாங்க. உன்னை நம்பி மூட்டையை பிரிக்கும் போது நானும் பக்கத்துல இருந்தேன். அவன் என்ன பார்த்து தொலைச்சிட்டான். அவன் என்னடானா போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆக சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்றான். என் நேரம் இதெல்லாம் கேட்க வேண்டியதா போச்சியா? சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்? ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன். இத பாரு, அவனை வெளியில விட்டா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. அதனால இந்த மணிமங்கலம் டு படப்ப ரூட்ல மணிமங்கலம் தாண்டி ரைட்ல கட் பண்ணினா ஒரு ஏரிக்கரை வரும். இன்னைக்கு ராத்திரி அந்த பையனை நீ அங்க கொண்டுட்டு வந்துரு. எதுக்கு? அவன் கதையை முடிச்சிருவான். அப்ப அன்சிகா அது ஏன் பொறுப்பு. நீ தான் போகணும். சரி, ஓகே. வீட்டை விட்டு போன பெருமாளை சொல்றதா இல்ல ஓ மேல கோவப்படுறதானே எனக்கு தெரியல. இப்பெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல மாம். என்னடா, நம்ம வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்குன்னு தான் வேண்டாம் வேண்டான்னு உங்ககிட்ட சொன்னேன். சாரி மாம். ஆர்த்தி, நடக்க போறத பத்தி பேசுமா, நடந்த பத்தி பேசி என்ன ஆக போகுது? என்னதான் நமக்கு வேலை இருந்திருந்தாலும் நாமளும் சின்ன பசங்களை வீட்டுல தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. பெருமாள் அப்படி போன நேரத்துல ஹன்சி வீட்டுல தனியா தானே இருந்திருக்கா. அந்த நேரத்துல ஏதாவது விபரீதம் நடந்திருந்தா, யாராவது கடத்திட்டு போயிருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்போம்? ஹன்சியை காணோம்னு அழுதுகிட்டு இருப்போம். ஆர்த்தி, திரும்ப திரும்ப அப்படி நடந்திருந்தா இப்படி நடந்திருந்தா தான் பேசிட்டு இருக்கோம். பெருமாளை பத்தி பேசவே இல்லையே. அவனை பத்தி விசாரிப்போம்மா. பெருமாள் இப்படி எல்லாம் பொறுப்பு இல்லாம போற ஆளே கிடையாது. அதுவும் இப்பெல்லாம் ஹன்சியை விட்டு அவன் நகர்றதே கிடையாது. மாமா, அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டுட்டீங்களா? ஏய், கேட்டுட்டேன்டா. அக்கம் பக்கத்துல யாருக்கு தெரியலன்னு சொல்றாங்க. சரி, எதுக்கும் நான் ஒரு வாட்டி போய் விசாரிச்சு பாக்குறேன். அண்ணே. என்னப்பா, பெருமாள் வந்துட்டானா? இன்னும் இல்லண்ணே. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? இல்லையப்பா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. சாயங்காலம் உங்க மாமா பெருமாளை தேடினாரு. அதுக்கப்புறம் தான்ப்பா எனக்கே தெரியும். அண்ணே, காலைல இருந்து நீங்க தான் கடையில இருந்தீங்களா? இல்லையப்பா, மத்தியானம் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போயிட்டேன். அப்படியே தூங்கிட்டேன். சாயங்காலம் தான் வந்தேன். நான் வர வரைக்கும் அக்கா தான் இருந்தாங்க. மல்லிகா. என்னங்க? எதிர்த்த வீட்டு பெருமாளை காணுமா? அந்த பையனை நீ எதனா பார்த்த? இல்லங்க, அந்த பையன் வந்த மாதிரியும் தெரியல, போன மாதிரியும் தெரியல. ஆனா ஒரு 5 மணி இருக்கும். ஒரு 2-3 பேர் உள்ள போயிட்டு ஏதோ மூட்டை மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க. மூட்டையா? ஆமாப்பா, ஒரு 25 தேங்காய மூட்டை கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க வெளியே. சரி, அந்த ஆளுங்க எப்படி இருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே, அவங்கள நான் பார்த்ததும் இல்ல. ஏங்க, நீங்க எந்திரிச்சு போய் கடையை சாத்துங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, போங்க. என்னடா? மாமா, யாரோ 2-3 பேர் நம்ம வீட்ல இருந்து மூட்டை தூக்கிட்டு போனதா கடைக்காரங்க சொல்றாங்க மாமா. என்ன மூட்டையா? யாரு? யாருன்னு உங்களுக்கு தெரியலையா மாம்? ஏமா, நம்ம வீட்டுல வேற காண போச்சா? வீட்லயா? எதுவும் காணாம போன மாதிரி தெரியலையே. என்ன மாம், எதுக்கும் ரஞ்சித் அங்கிளுக்கு கால் பண்ணுங்களேன். அப்படியா? சரி, இரு, கால் பண்றேன். ஏமா, ரஞ்சித்தே ஃபோன் பண்றாருமா. பேசுங்க மாமா. பேசுங்க. சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, கேசவோட பாஸ்போர்ட்டை கேட்டிருந்தேன். ரோஹித் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். இன்னும் வரல, அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அது ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு சார். குழப்பமா? என்னாச்சு சார்? எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பெருமாளை காண சார். எங்கே போனான்னு ஒரு தகவலும் இல்லை. சின்ன பையன் தானே, ரெண்டுங்களோட எங்கேயாவது அங்கேயும் போய் அரட்டை அடிச்சிட்டு இருப்பான். இல்லை சினிமாவுக்கு எங்கேயாவது போயிருப்பான். அவன் அப்படியெல்லாம் பொறுப்பு இல்லாமல் போகிற பையன் கிடையாது சார். அப்படிங்களா? சரி, அன்சிகா பத்திரமா இருக்கால்ல? அன்சி வீட்டில் தான் சார் இருக்கா. பையனை காணான்னு புகார் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் கொடுக்கல சார். ஆனா யாரோ நம்ம வீட்டுல இருந்து மூட்டையை தூக்கிட்டு போனதா ஏத்தடியில பார்த்ததா சொன்னாங்க சார். அதான் எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். இல்ல, பையனும் பொறுப்பான பையன்னு சொல்றீங்க. அவசரப்பட்டு புகார்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். நான் ஸ்டேஷன்ல பேசி பார்க்கறேன், தேடி பார்க்க சொல்றேன். எதுவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு செய்வோம். என்னங்க? சரிங்க சார். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, பையன் கிடைச்சிருவான்னு எனக்கு தோணுது. சரி, நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க சார், தேங்க்ஸ். நல்ல வேலை, இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்களே. டேய் சார்,
வண்டி ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். கிளம்பலாமா சார்? இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் பொறு. ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி ஸ்பாட் எங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் இவனை பார்சல் பண்ணணும். சீதா, அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரியா? சார். நீங்க ரெடி தானே? ரெடி சார். ரஞ்சித் சொல்லு. கேசவ், நீங்க ரெடி தானே? நாங்கெல்லாம் ரெடியா தான் இருக்கோம். நீ சொன்ன கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, கிளம்பிடுங்க. ஆமா, இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு ரஞ்சித். நீங்க வர்ற வண்டியோட நம்பர் சொல்ல முடியுமா? வண்டியோட அங்க இருங்க. நம்ம பசங்க அங்க வருவாங்க. உங்க பேரை சொல்லி கேட்பாங்க. அவன் பேரு ரவி பாபுன்னு சொல்லுவான். என்ன பேர் சொன்ன? ரவி பாபு. அவங்கிட்ட பையனை ஒப்படைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுங்க. மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. ஓகே ரஞ்சித். கேசவ், நீங்க போறீங்கல்ல? ஆமா ரஞ்சித், நானும் தான் போறேன். சரி, நீங்க கிளம்புங்க. ஓகே ரஞ்சித். டேய், அவனுக்கு மயக்க மருந்து வச்சு தூக்கிட்டு வாங்க. ஓகே சார். ஏய், எந்திரா. எந்திரா. ஏய், குர்ரா. ஸ்ப்ரே அடிச்சு. தூக்குடா. என்னடா மயக்க மருந்தெல்லாம் வச்சாச்சுல்ல? வச்சாச்சு சார். செல்வி, நாங்க கிளம்புறோம். சார் ஒரு நிமிஷம். என்ன செல்வி? இவனை கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு எதுக்கு சார் நீங்க போகணும்? இவனுங்க போனா பத்தாதா? ஆமா இல்ல, இவங்க போனா போதாதா? டேய், உனக்கு இடம் தெரியும்ல? தெரியும் சார். வண்டலூர் படப்ப ரோட்ல தானே? அந்த ஏரிக்கிட்ட இவனை தூக்கிட்டு போங்க. ஒருத்தன் வந்து கேசவான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லு. சரி சார். அவன் பேரு ரவி பாபுன்னு சொல்லுவான். இவனை அவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு வாங்க. ஓகே சார். சார், வண்டியில இவனை கைகால கட்டி தூக்கிட்டு போட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், மயக்கத்திலே கூட்டின்னு போங்க. இவன் கை கால் கட்டினா எங்காவது போலீஸ் வண்டி நிப்பாட்டினா பிரச்சனை ஆயிடும். அதனால கை காலெல்லாம் கட்ட வேணாம். டேய், ஒருவேளை போலீஸ் எங்காவது மடக்கினாங்கன்னா இவனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. சரி சார். சரியா? வாங்கடா. செய்ய போற வேலை ரொம்ப ரிஸ்கான வேலையா? ஏண்டா? இல்ல, கேசவ் சார் கடைசி நேரத்துல கலந்துக்கிட்டார்ல, அதுக்காக கேக்குறேன். டேய், சும்மா ஒப்படைச்சிட்டு வர்றதுக்கு நீங்க எதுக்குன்னு அக்கா தானே கேட்டுச்சு. ஓ, அப்புறம் ஏண்டா? இல்லடா, உன்னை நம்பிதாடா வரேன். போற இடத்துல எதுவும் பிரச்சனை வந்துடாதுல. டேய், ஏண்டா போலீஸ்னா பயந்து சாகுற? கம்முன்னு வாடா. இல்லடா, முன்னாடி மாதிரி அடி வாங்கிறதுக்கு உடம்பு தாங்காதுடா. டேய், அவனை பாத்துக்கடா. என்னென்ன ஆச்சு? தெரியல சார் என்னன்னு. இதோ பாக்குறேன் சார். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்கண்ணே. இதோ பாக்குறேன். என்னங்க வண்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
போலீஸ்டா பயமா இருக்குடா. டேய் பயப்படாதடா, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன். பேசாம இரு, தைரியமா இருடா. வண்டியில பையனை பாத்துக்கப்போ. டேய் என்னடா? வண்டியில பையனை காணும்டா. சரி சரி பதறாத. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஏய் யாரா நீங்க? ரியல் எஸ்டேட் புரோக்கர் சார். ராத்திரில என்னடா வேலை? ஒரு பார்ட்டியா பார்க்க வந்தோம் சார். கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னடா நோட்டு கிட்ட ஏதாவது மாத்துறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க சார். யோ ஃபுல்லா செக் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லுங்க, நான் சொன்ன ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்களா? சார் பர்டிகுலர் வண்டி போற வழியிலே பிரேக் டவுன் ஆகி நிக்குது சார். அதுல நீங்க வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புனீங்களா, அந்த கேஸ் ஒன்றும் இல்ல, அந்த பொடி பையனும் இல்ல சார். நல்லா செக் பண்ணி பாத்தீங்களா? நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன் சார், இல்ல. நமக்கு தெரியாத வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பானா? தெரியல சார். கேசவனும் அந்த பொடி பையனும் எங்க இருக்காங்கன்னு 2 உத கொடுத்து கேட்கட்டுமா சார்? யோ, காரியத்தையே கெடுத்துருவீங்க போல இருக்கு. அப்படி கேட்டா நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிறோன்னு அவனுக்கு தெரிஞ்சிடாதா? சரிங்க சார், இப்போ என்ன சார் பண்றது? ஆள் இல்ல, நீங்க பாட்டுக்கு எதையும் காட்டிக்காம கிளம்பி வந்துருங்க. சரிங்க சார். சரி, நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே சார். என்னையா? வண்டி ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு சார், எதுவும் கிடைக்கல சார். சரி அப்படியா, வண்டியில இருங்க. நல்ல வேலைடா, அப்சண்டா. டேய் அதான் சொன்னேன்ல பயப்படாதேன்னு. டேய் அந்த பையன் வேற எஸ்கேப் ஆயிட்டானே. அதுவும் நல்லது தான்டா. இப்ப அவன் இருந்திருந்தா எஸ்ஐ கண்ணில் மாட்டிருப்பான், நம்மள பிரிச்சு எடுத்திருப்பாங்க. டேய் இப்ப அவனை எப்படா கண்டுபிடிக்கிறது? டேய் அவெல்லாம் ஒரு ஆளாடா. தம்பி வண்டி ரெடி ஆயிடுச்சு, அவனை கண்டுபிடிச்சோம். ஏறு ஏறு. சார் 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 ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ் சார். என்னப்பா வேணும்? வாங்க சார். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் கேட் ஓபன் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். சார் என்னப்பா என்னாச்சு இந்நேரத்துல? சார் உங்க போனை கொஞ்சம் கொடுங்க சார் ப்ளீஸ் சார். ஏன் போனா எதுக்குப்பா? சார் அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும் சார், வீட்ல தகவல் சொல்லணும் சார் ப்ளீஸ் பேலன்ஸ் சார். கம்மியா இருக்குப்பா. சார் உயிர் பெற விஷயம் சார், கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் உதவி பண்ணுங்க சரிப்பா சார். Please பேசு. sir. ஆனா காசு கம்மியா இருக்கு, சீக்கிரம் பேசிட்டு கொடுத்துரு. சரி சார். ஹலோ ஹலோ சார், நான் பெருமாள் பேசுறேன் சார். ஏய் பெருமாள், ஏய் எங்கப்பா இருக்க? என்னாச்சுடா உனக்கு? சார் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். ஹன்சிக்கு ஆபத்து சார், அவளை பத்திரமா பாத்துக்கோ சார். டேய் நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலடா. அன்சிக்கு என்னடா ஆபத்து? கேசவன் சார் ஹன்சியை கடத்துறதுக்கு ஆள் வச்சிருக்காரு சார். அவங்க ஆளுங்க ஹன்சியை தூக்குறது பதிலா என்ன தூக்கிட்டாங்க சார். டேய் என்னடா சொல்ற? மறுபடியும் அந்த கேசவ பையன் அப்படி செஞ்சானா? ஆமா சார், நானே நேர்ல பார்த்தேன். அப்புறம் அந்த ரஞ்சித் சார் இருக்கார்ல சார். ரஞ்சித்? ஹலோ ஹலோ சார். ஹலோ 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 இருக்க பாரு, வண்டி நிப்பாட்டு. சார் ஹலோ கேக்குதா சார்? பேலன்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்பா. டேய் குடு. பின்னாடி டேய். டேய் எங்க போறா? டேய் சீக்கிரம் இறங்கு, போய் பிடிங்க. டேய் என்னப்பா? நில்றா. நில்றா. டேய் 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 வாடா. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் டேய் நில்றா. டேய் நில்றா. நில்லுங்கறல. டேய் நில்றா. டேய் நில்றா. வாடா. அவனை மாட்ட
அகஸ்டின், என்னாச்சு? பெருமாளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. பெருமாள் காணாம போலம்மா, கடத்திருக்காங்க. கடத்திருக்காங்களா? பெருமாளை யார் கடத்தினாங்க? எதுக்காக கடத்தினாங்க? ஹன்சியை கடத்துறதுக்கு வந்தவங்க தவறுதலா பெருமாளை கடத்திருக்காங்க. அப்ப இதை செஞ்சது எங்க அப்பன் தானா? ஆமாண்டா. மாம், அன்னைக்கு தப்பிச்சிட்டான். இல்ல என் கையால கொண்டு இருப்பேன். நீ கொஞ்சம் அமைதியாரா. எப்படி மாமா அமைதியா இருக்குது? அந்தால எங்க அப்பா சொல்றது எனக்கு கேவலமா இருக்கு. அந்தால மனுஷனால மிருகமா? இத ஒரு தடவை செஞ்சிருந்தானா அதை விட்டு இருக்கலாம். அதே திரும்ப திரும்ப செய்யறானா அவன் பெரிய கிரிமினல் மாம். அவன் சாவியா கையில தான். ரோஹித் ப்ளீஸ். ஏன்டா நீ ஜெயிலுக்கு போற மாதிரி பேசுற? சரி, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏமா, கடத்திட்டு வந்தது பெரும்பாலும் தெரிஞ்சதும் அவனை கொல்றதுக்கு கேஷவ் ஏற்பாடு பண்ணிருக்கானா. அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு வந்து யாருடைய போன் நம்பர்ல இருந்தோ எனக்கு போன் பண்ணாமா. பாதியிலேயே கட் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் அவனுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா என்கேஜாவே இருக்கு. மாமா திரும்ப கால் ட்ரை பண்ணுங்க. ஹலோ சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து ஒரு சின்ன பையன் பேசுறானா சார்? ஆமா சார், ஒரு சின்ன பையன் மாறு வேஷ போட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி குழந்தை ட்ரெஸ் போட்டிருந்தான் சார். என் போனை வாங்கி தான் பேசினான். பேலன்ஸ் இல்லாம கட் ஆயிடுச்சு சார். சார், பையன் இப்ப அங்கதானே சார் இருக்கான்? இல்ல சார், அந்த பையன் ஏதோ பிரச்சனையில இருக்கான் போல இருக்கு. ரவுடி பசங்க அவனை துரத்திட்டு ஓடுனாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல சார். சார், நீங்க இப்ப எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க சார்? நம்பர் 25 பழைய ஜமீன் பங்களா, பூந்தமல்லி சார். சரிங்க சார், நீங்க அங்கேயே இருங்க, நாங்க உடனே கிளம்பி வந்துடுறோம். ஓகே சார், நான் இங்கேயே தான் இருப்பேன். டேய் வாடா போலாம். ஆர்த்தி, நீ வீட்டை பூட்டிட்டு பத்திரமா இருமா, போயிட்டு வந்துடுறோம். வாடா. தீபக், போதும் தீபக். டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு அதிகமா குடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் மாயா, டிஸ்டர்ப் பண்ணாத மாயா. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மாமன் இருக்கானே, அவன் தான் பாவம். அவன் பொண்ணுக்காக சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்து பூரா என் செல்லக்குட்டி உனக்கு தான். இப்ப இப்படி பேசுறீங்க, ஆனா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க இப்படி பேசுனதையும் மறந்துடுவீங்க, அப்புறம் என்னையும் மறந்துடுவீங்க. ஏய், என்ன அப்படி சொல்லிட்ட? நான் அப்பெல்லாம் உன்னை விட்டுட்டுலாம் எங்கேயும் போக மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லை. சத்தியமா நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம். நீ மகாராணி மாதிரி வாழ போற. பார்த்துக்கிட்டே நடக்குதா இல்லையா?